ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம பால் காய்க்கும் போது நம்ம எப்போவுமே பக்கத்திலே நிற்கணுங்க. பால் பொங்கி வர்ற வரைக்கும். இல்லை அப்படின்னா திடீர்னு பொங்கிருச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும், அடுப்பெல்லாம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பாலுமே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்படி பொங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பால் காய்க்கிற சட்டியில் ஒரு கிண்ணம் போட்டுக்கோங்க. கிண்ணத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே பாலை ஊற்றிக்கோங்க. இப்படி செய்யும்போது பால் மேலே பொங்கி வராது. நம்ம பால் காய்க்கும்போது கரண்டி கூட மேலே தூக்கி வைப்போம், ஏன்னா பால் பொங்காதுங்கிறதுக்காக. இப்படி கிண்ணத்தை போட்டுட்டு நீங்கள் நார்மலாக எப்படி தீ ஆன் பண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் போனால் கூட பால் மேலே பொங்கி வராதுங்க. பாலுக்குள்ளே நம்ம கிண்ணம் போட்டிருக்கிறதுனால ஸ்டவ்வில் இருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டை இந்த கிண்ணம் தாங்கிக்குங்க. அதனால் பால் கொதிக்க தான் செய்யுமே தவிர பொங்கி கீழே கொட்டாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் லெமன் வாங்கிட்டு நம்ம வெளியில் எதுலேயும் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சி போயிடுங்க. காஞ்சி போயிட்டு அப்படின்னா அதில் இருந்து சாரை புழிஞ்சு எடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி கடையிலேருந்து இந்த ரொம்ப க்ரீன் கலர்லலாம் லெமன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலேருந்து புழிஞ்சி சாறு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹார்டாக ரொம்ப வாடி போயிடுச்சு அப்படின்னா இதில் இருந்து நம்ம நிறைய சாறு எடுக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு. இந்த லெமன் எல்லாம் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப சூடான வெந்நீர் சேர்க்கணும்னு தேவையில்லை, வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்தா போதும். இந்த லெமன் இந்த வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை புழிஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நிறைய சாறு வரும், நமக்கு புனிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சுது. லெமன் வெந்நீரில் இருந்து நல்லா ஆறவும் செஞ்சிருச்சுங்க வெந்நீர். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட புழிஞ்சு காட்டுறேன். எவ்வளவு சாறு வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வாங்கியிருந்த லெமன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அது எல்லாமே வாடின மாதிரி தான் இருந்தது. புனியும் போது பார்த்தா லெமன் சார் எவ்வளோ காணால் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வெந்நீரில் போட்டதுனால அந்த லெமன் நமக்கு புனிகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஹார்டாக இருந்தது கொஞ்சம் சாஃப்டாயிரும். நான் எல்லா லெமனையும் புனிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் புனிஞ்சிட்டேன். இப்போ வடிகட்டியில் இருக்கதையும் லைட்டாக நான் இதை மாதிரி அமுக்கி விட்டுக்கிறேன். அமுக்கி விட்டுட்டு பாருங்கள், லெமனில் பாருங்கள் எந்த ஒரு சாறுமே இல்லாமல் நம்ம நல்லாவே அதை புழிஞ்சி எடுத்தாச்சு. எனக்கு இவ்வளோ லெமன் கிடச்சிருக்குது. நான் புழிஞ்ச லெமன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாடி போய் தான் இருந்தது. அதில் இருந்து இவ்வளோ சாறு வந்திருக்குங்க. இதை நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லெமன் சாரை ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஜூஸ் போடும்போதோ இல்லைனா மற்ற ஏதாச்சும் தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம இந்த ஐஸ் கியூப் எடுத்து போட்டு நம்ம லெமன் ஜூஸ் எதுவும் போட்டு கொடுத்துக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் நம்ம வீட்டில் பேஸ்ட்டாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு க்ரீமாக இருக்கட்டும், காலியாக இருச்சுது அப்படின்னா நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அப்படி தூக்கி போடாதங்க. நம்ம கேர்பீனை எடுத்து இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இழுத்து விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாமே நமக்கு மேலே வந்துடுங்க. இந்த கேர்பீன் கொடுத்துருக்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம அதில் அமுக்கிட்டு நம்ம இப்படி அமுக்கி மேலே தள்ளி விட்டோம் அப்படின்னா பேஸ்ட்டெல்லாம் மேலே வந்துடும். இதேமாரி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கட்டும், காலி ஆயிடுச்சுன்னு தூக்கி தூர போடாதங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 2-3 நாளைக்கு யூஸ் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் மிக்சியோட ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப எஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சிலாம் அரைச்சிட்டு நம்மலாம் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கீழெல்லாம் அது இருந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சமைக்கும் போதெல்லாம். இதுக்கு ஒரு அருமையான டிப் நம்ம பார்க்கலாம். மிக்சியோட அந்த ஒயரை நம்ம இப்படி மடித்து எடுத்துக்கலாங்க. இப்படி நல்லா மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் சுற்றி போட்டுக்கலாம். ஒரு சுற்றுக்கு போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 2 சுற்றுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 சுற்றுக்கு இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் இது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள்,
கிளிப்பு எடுத்திருக்கேங்க, நம்ம துணிக்கெல்லாம் காய போடுற கிளிப்பு. டபுள் சைடு செலோடாப் எடுத்துருக்கிறேங்க. இப்போ வந்து இந்த கிளிப்புக்கு தகுந்தாப்பில் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பில் வந்து இந்த டபுள் சைடு செலோடாப்பை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை வந்து கிச்சனில் என்னோடய மிக்ஸி இருக்கிற பக்கத்தில் அந்த டைல்ஸில் தான் நான் ஒட்ட போகிறேங்க. அந்த ஒயர் நம்ம ரப்பர் பாயிண்ட் மாட்டி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரை தான் இந்த கிளிப்பில் வந்து நம்ம வந்து மாட்டி விட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த டைல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா செட் ஆகட்டும். உடனே ஒயரை மாட்டிடாதங்க. இப்படி வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து கேப் விட்டீங்க அப்படின்னா வந்து இது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மாட்டணும் அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலுமே இந்த கிளிப்பு வந்து கீழேயே விழாதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒயரை மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. அடுத்த டிப்பு வந்து சேஃப்டி பின் வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் அவசரமாக கிளம்புறோம் அப்படிங்கும்போது நம்ம சாரிக்கு பின் குத்தவோ இல்லைனா சுடிதார் சாலுக்கு பின் குத்தவோ நம்ம வந்து தேடுவோம். அந்த டைமில் நமக்கு கிடைக்காது, டென்ஷன் தான் ஆகும். இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப்பு நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வளையல் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த வளையலில் நம்ம எல்லா சேஃப்டி பின்னையும் இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நான் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு ஆணி ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருந்தால் அதில் போய் தொங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீ செயின்லாம் போட்டிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தொங்க போட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை. நமக்கு தேவையான சேஃப்டி பின்னை இதில் இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து என்னோடய சிசர் பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கி போயிடுச்சிங்க, வெட்டவே வெட்டலை. இதுக்கு வந்து ஒரு அருமையான டிப் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அகல் விளக்கு எடுத்திருக்கேங்க. இந்த அகல் விளக்கில் ஒரு 15 செகண்ட் வந்து இந்த சிசரை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிசர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாயிருங்க. இப்போ வந்து இந்த அட்டையை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன், எவ்வளோ அழகாக வெட்டுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னோடது வெட்டவே இல்லைங்க, நல்லா கட் பண்ணுது. இந்த மாதிரி அகல் விளக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சிசராக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் நல்லா வந்து ஷார்ப்பாக கட் பண்ணுங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.